மல்யுத்த கூட்டமைப்பின் தற்காலிக கண்காணிப்பு குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் கலைத்திருக்கிறது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரிஜ் பூஷன் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து நடத்தப்பட்ட கூட்டமைப்பிற்கான தேர்தலில் பிரிஜ் பூஷனின் உதவியாளர் தேர்வு செய்யப்பட்டதால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டது. பின்னர் மல்யுத்த கூட்டமைப்பின் அங்கீகாரத்தை இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கடந்த ஆண்டு ரத்து செய்தது. மேலும் மல்யுத்த வீரர்கள் கிர்கிஸ்தானில் நடைபெறும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்பதை உறுதி செய்வதற்காக இடைக்கால கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தனர். இந்த கண்காணிப்பு குழு சில மாதங்களாக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை செயல்படுத்தி வந்தது. உலக சாம்பியன்ஷிப் மற்றும் ஆசிய ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க சமீபத்தில் வீரர்களை தேர்ந்தெடுக்க தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்றன. தற்போது அந்த குழுவின் பணிகள் முடிவடைந்ததால் இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு கண்காணிப்பு குழுவை கலைத்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் மீண்டும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தனது பணிகளை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த கூட்டமைப்பின் தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.